சண்டே மார்னிங் வந்துட்டு நம்ம பருப்பு கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்னையோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆகுதுங்க. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. இது நான் வந்து பேக் வந்து 18க்கு 9 வச்சுருக்கேன். கீரை வந்து உங்களுக்கு அதிகமாக வேர் போகாது. ஸோ அதனால் வந்து 18க்கு 9 வச்சுருக்கேன் நான். பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குங்க. இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுலாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டேக் பண்ணுறேன், அந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? வாங்க நீ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். கிட்ட 25 நாள் ஆச்சு. மினரல்ஸ் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து கீரை வந்து அதிகமாக கொடுங்க. கீரை வந்து நீங்கள் ஃபுல்லாக வெட்ட வேண்டாம், கொஞ்சம் விட்டு வெட்டினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து மாடுத்தோட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னையோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7 நாள் ஆகுதுங்க. ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம். ஒரு 3 பேக்கில் போட்டிருந்தோம். பட் வந்து இந்த 2 கார்ன் மட்டும்தான் வந்திருக்கு. மீதி விதைகள் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரை. இன்னையோட பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 நாள் இருக்கும் அவரை போட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் வந்து வெங்காயம் போட்டிருந்தேன், அது 7 நாள் ஆகுதுங்க. அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து வெங்காயம் தாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வெங்காயம். அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள் 7 days ஆனது. இதெல்லாம் வெங்காயம் தான். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் பக்கம், 5 நாள் 7 நாள் ஆச்சுங்க. இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இதோட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத புல்லாக முளைக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகி வந்து இதை எடுத்துடக்கூடாது. ஸோ வெங்காயம் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா நான்லாம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இது வந்து புல்லுன்னு நினச்சி ஃபஸ்ட் டைம்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புல்லுன்னு நினச்சி பிடுங்கி விட்ருக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. பருப்பு கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு க்ரோ பேக்ஸ் ஏதாவது நீட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 6 வகையான க்ரோ பேக்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் மாடி தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணுற க்ரோ பேக் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 15க்கு 15, அப்புறம் 15க்கு 15, 12க்கு 12, 15க்கு 12, 18க்கு 9, இந்த மாதிரி வந்து பேக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ரெக்குயர்மெண்ட் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் பண்ணி கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.